வாங்க சம்மந்தி, அப்பயே வந்துட்டீங்களோ? வெளியில சத்தம் கடிச்சு பத்துக்கங்க. நான் உள்ள புள்ள கூப்பிட்டாலே என்னன்னு கேட்க போயிருந்தேன். வாங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல சம்மந்தி, நாங்க இப்பதான் வந்தோம் பாத்துக்கோங்க. அப்படிங்களா? உட்காருங்க சம்மந்தி. அண்ணா உட்காருங்கண்ணே. சரிம்மா. எங்க பேச்சியக்கா வரலையோ? அவங்க வெள்ளனே வந்துட்டாங்க சம்மந்தி. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாக. போய் உள்ள போய் புள்ளைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வந்துருவாங்க சம்மந்தி. நான் கூப்பிடுறேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்காங்களோ? சரி, வரட்டும் வரட்டும். எக்கா பேச்சிக்கா வாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள வந்துட்டு பாருங்க. என்ன சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பேச்சியக்கா நல்லா இருக்கியலா? எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன் பாத்துக்க. இவ்வளவு நேரம் நான் வாசல்ல தான் நின்னேன். இப்பதான் அந்த பிள்ளைய பார்த்துட்டு வருவோமேனு உள்ள போனேன். அது எப்படி பேச்சியக்கா நான் வராம இருப்பேன்? நீங்க பொண்ணையும் பொண்ணு வீட்டை பத்தி என்கிட்ட அன்னைக்கு சொன்னீங்க. நீங்க சொன்னதுமே எனக்கு பொண்ணையும் பொண்ணு வீட்டையும் ரொம்ப பிடிச்சி போச்சு பாருங்க. அதான் சரி கொஞ்சம் வெள்ளனே வந்து பிள்ளைய பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா? சரி சரி, உட்காரு உட்காரு. ஏன் உமா, பிள்ளைய கூப்பிடு பார்க்கட்டும். சரிக்கா, அதை கூப்பிடுதேன். உங்க பொண்ணோட குணத்தை பத்தி பேச்சியக்கா அன்னைக்கு என்கிட்ட சொன்னாக பார்த்துக்கோங்க. அவங்க சொன்னதுமே எனக்கு பிடிச்சிட்டு, அதான் நாளை கடத்த வேணாமே, சீக்கிரமா வந்து பிள்ளைய பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். இதை வர சொல்லுங்க சம்மந்தி. பிள்ளைய பாருங்க. ஏன் வள்ளி, நிலாவை கூட்டிட்டு வாமா. இப்போ வந்துருவா சம்மந்தி. நீங்க இருங்க, நான் அந்த காப்பி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் சம்மந்தி, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம முதல்ல பிள்ளைய பார்ப்போம். சீதா, என்னக்கா? மாப்பிள்ளையும் கூட வர்றதா சொன்னேன். இப்போ நீ மட்டும் தானே வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையா? அவனும் வந்திருக்கான். ஒரு முக்கியமான போன் வந்துச்சு, அதான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துடுவான். சரிங்கண்ணே, சரி வரட்டும். போன் தானே, பேசிட்டு வரட்டும். இந்த பாரு நிலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துட்டாங்க. பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நான் அத்தைகிட்ட பேசுகிறேன், சரியா? அம்மா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கடி. வேண்டாம் விடு, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவே நடக்கட்டும். அத்தைகிட்ட என்ன கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல போகிறோம்? இல்லை இல்லை, டைம் தானே கேட்க போகிறோம். கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணத்தை வைப்போம் தான் சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே உன் மனசும் கொஞ்சம் மாறணும்ல. எல்லாத்தையும் மறந்து நீ இந்த கல்யாணத்தை முழுசாக ஏற்றுக்கணும்ல டீங்களா? நான் அத்தைகிட்ட பேசுகிறேன், நீ கவலைப்படாத. சரி டி, பார்ப்போம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். டீங்களா, நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? என்ன டீ சொல்லு. இப்போ சாட்டிக்கு இந்த காஃபியில் பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவோம். என்ன சொல்லுவ? ஆமாட்டி, இந்த பேதி மாத்திரை கலந்த காஃபியை குடிச்சாங்கன்னு நினச்சிக்க, துண்டை கலந்து துணி கலந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தன்னாக்கு இந்த கல்யாணம் நின்றுடும். டீ, உன்கிட்ட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா கேட்டா என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காடி ஐடியா சொல்ற? ஏதோ என்னால் முடிஞ்சது. கொன்னு குழிக்குள்ள இறக்கிடுவேன் பத்துக்க. ஒழுங்கா ஐடியா சொல்லிட்டி. ஓஹோ, நீங்க கேட்டது எனக்கு ஐடியா வந்துருமா? நான் என்ன ஐடியா வேணா பஸ் பிள்ளையாடி போட்டு வச்சிருக்கேன், நீ கேட்டோன்னு எடுத்துற? ஏட்டி, நீ சொல்ற ஐடியா ஒன்னாச்சும் நல்லா இருக்காட்டி. காஃபியில் பேதி மாத்திரை கலக்க சொல்றியே, அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உள்ளே போயிட மாட்டேன். இந்த பாருட்டி, நான் படிக்கும் போது கூட என் மூளை இவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் உன் கல்யாணத்தை நிப்பாட்ட என் மூளையை கசக்கி புளிஞ்சிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. இந்த பாருட்டி, இப்போதைக்கு இவ்வளோதான் ஐடியா. ஒன்று காஃபியில் பேதி மாத்திரை கலக்கு, இல்லை ஒரு ஏரியா மாப்பிளையை போட்டு தள்ளிடும். அப்புறம் கல்யாணம் தனாக்கில் நின்றோம். மாப்பிளையை போட்டு தள்ளுமா? வேணாட்டி, உன் ஐடியாலாம் உன் ஐடியாவை நீனே வச்சுக்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடி. இந்த கல்யாணத்தை எப்படி தள்ளி போடுறது அதை சொல்லு. இருட்டி, ஏதாச்சும் யோசிக்கிறேன். யாரா இருக்கும்? அழகா இருக்காளே, இவதான் நம்ம பார்க்க வந்த பொண்ணா இருக்குமோ? எனக்கு ஏத்த ஜோடி தாண்டி நீ. பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும், முடிவு பண்ணிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான், கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. நீ பயப்படாம போனிலா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாத்துக்கலாம் நீ போ. ஒருவேளை மாப்பிள்ளை என்கிட்ட பேசணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? இதுவும் நல்ல ஐடியா தாண்டி. மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னார்னா மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இப்போ விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. கண்டிப்பாக ஒத்துப்பாருடி. அது எப்படி முடியும்? ஒருவேளை அம்மா கிட்ட சொல்லிட்டாருனா? நீ பயப்படாத நிலா, அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அவர். நம்ம சொல்லுவோம், அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிடுவோம், சரியா? அவர் சொல்ல மாட்டாருடி. நீ பயப்படாத நிலா, நீ தைரியமாக இருந்தால் தான் நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும். எனக்கு பயமா இருக்குடி. ஏய், உனக்கு என்ன பிடிக்கலையா? என்கிட்டே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லுவியா நீ? என்னை பார்த்தாலே என் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. ஆனா என் முன்னாடி நீ வந்து நின்று என்ன பிடிக்கலன்னு சொல்லுவ. நான் அதை கேட்டுட்டு திரும்பி பார்க்காம போவேன்னு நினைச்சியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்சியா? நடக்காது. எனக்கும் இந்த பொண்ணு பார்க்க வர்றது பிடிக்கலதான், ஆனா இப்போ பிடிச்சிருக்கடியே. நீ எனக்கு வேணும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஈஸியா கிடைச்சா அது பிடிக்காது. நான் தட்டி பறிச்சாதான் அது எனக்கு பிடிக்கும். பறிப்பேன், உன்னை தட்டி பறிப்பேன். நீ எனக்கு தான். உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. சரி நீலா, வா போவோம். அத்தை அப்பத்துல இருந்து கூட்டிகிட்டே இருக்காங்க. வா நீலா, நல்லா பாத்துக்க. இதான் உன் மாமியார் மாமனாரு. எல்லாம் அந்த பேச்சு கிளவியால தான் வந்துச்சு. இரு பேச்சு, வயக்காட்டு பக்கம் வருவல்ல, உன்னை தண்ணியில முக்கி எடுத்துறேன். ஆமா, என்ன அழகு போல இருக்கிறா என் வீட்டு மருமவா. அப்படியே தங்க சிலையாட்டம் இருக்கிறா. ஆமா, நம்ம பையனுக்கு ஏத்த ஜோடிதான். சூ அப்பா, இப்பவே கணக்கட்டுதே. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இவங்க வேற. என்ன எடுக்கி பாக்குற?
முடிச்சிட்டாங்களே, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. என் வீட்டு மருமவ பேருக்கு ஏற்ற மாதிரி அழகா தான் இருக்கிறா. என் பிள்ளைக்கு ஏற்ற ஜோடி தான். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிருவோம். சீதா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும்ல. மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சுன்னா கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிருவோம். உன் மருமவளை சீக்கிரமா நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். என்னக்கா சொல்லுதியே, இந்த பிள்ளைய என் மகனுக்கு பிடிக்காம இருக்குமா? கல்யாணம் முடிஞ்சு என்ன, இன்னைக்கே நீங்க ஊன்னு சொன்னா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். வெட்டினீங்களா? அவ்வளோதான், பெட்டிக்கிட்டலாம் கெட்டு. உங்க அத்தை போகும்போது உன்னை கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க உங்க வீட்டுக்கு. ஆஹா, என்னைய பார்த்து அங்க பாருட்டி, உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கான் உங்க அத்தைக்கு. இன்னைக்கே கூட்டிட்டு போக சொன்னாலும் கூட்டிட்டு போயிடுவாங்களாம். பாரியா, குழி தோண்டி புதைச்சிருவேன் பத்துக்க. அக்கா, நல்ல குடும்பம் பார்த்தீங்களா? என் பிள்ளைய நான் கூட இந்த அளவுக்கு கொஞ்சினது கிடையாது. என்னம்மா பேசுகிறாங்க. இந்த குடும்பத்தில் போய் என் பிள்ளை வாழ்ந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த சம்மந்தம் நல்லபடியாக முடியணுக்கா. சரி பேசுங்க. சரி உமா, இரு மாப்பிள்ளை பையனை வர சொல்லுவோம். ஆமா, இந்த பையனை எங்க போனா? அவங்க மாப்பிள்ளையை தான் பார்க்கணுன்ட்டு நிக்கிறாங்க. கூப்பிடுங்க போய் அவனை. வெளியில தாண்டி நின்னா, இப்போ வந்துருவான். என்ன இவன் இப்படி வந்து நிக்கா? ஐயோ, எதுவும் வேண்டாத வேலை பார்த்துடக்கூடாதே. என்ன பண்ண? சமந்தி, இவன் பேர் தான் வீரா, என் பையன். அப்பா, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாசம் கடைசியில இவளுக்கு எனக்கு கல்யாணம். மேல்படி என்னவோ அதை நீங்க பேசிட்டு வாங்க. ஆத்தி, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது என்னடா புதுசா இருக்கு? என்னாச்சு சம்மந்தி? மாப்பிள்ளை ரொம்ப கோவமா போகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி. அவன் கோபமாலாம் இல்லை. கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகம் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு கொஞ்சம் லீவ் வேறு போட்டுட்டு வந்துட்டானா, அங்கே ஏதோ பிரச்சனை போல. வரும்போதே ஒரே ஃபோனில் சண்டையாக இருந்துச்சு. அதான் ஒரு மாதிரியா போகிறான். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னங்க, அவன் என்ன வேலை பண்ணிட்டு போகிறான் பாருங்க. இதுக்கு தான் சொன்னேன். எங்கேயாச்சும் கேட்டிங்களா? அவங்க என்னமோ நினைக்க போகிறாங்க. சொல்லுங்க ஏதாச்சும். அது ஒன்றும் இல்லை சம்மந்தி. அவன் கம்பெனியை ஒத்தையால பார்க்குறான் பாருங்க. அது பல டென்ஷனு. அதில் தான் கொஞ்சம் அப்படி பேசிட்டு போகிறான். கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் அவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு? அவன் சொன்ன மாதிரியே இந்த மாதம் கடைசிக்குள்ளே கல்யாணத்தை வச்சிருவோம். அவனுக்கு பொண்ணை பிடிக்க போய் தானே சொல்லிட்டு போகிறான். என்ன உமா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோமா? பேசிடலாம்க்கா. அதான் மாப்பிள்ளை திரும்பி பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி சமந்தி, நம்ம இந்த மாதம் கடைசியில் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுக்கிடுவோம். நிச்சயம் முடிஞ்ச ஒரு 3-4 நாளில் கல்யாணத்தையும் வச்சுருவோம். சரிங்களா? சரி சம்மந்தி, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். என் பொண்ணு சின்னவா இன்னும் ஒரு 10 நாள் ஊர்லேருந்து வந்துருவா. அவளும் வந்துட்டான்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா ஆகிடும். சரிம்மா, அத்தை போயிட்டு வரேன். நீ எதுவும் நினச்சிக்காத. அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான். மற்றபடி நல்ல பையன் பார்த்துக்க. பாத்தியா எப்படி மூஞ்சிக்கு நேராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். மற்றவங்கள மாதிரி வெக்கவா பட்டான். சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்துரு. என் புள்ள மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன். சரியாம்மா? சரி சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். கல்யாண வேலை ஏகப்பட்டது கிடக்கு பாருங்க. நம்ம இப்போவே போய் பார்த்தா தான் உண்டு. வேற என்னமோ ஒன்றுனா நான் வந்து தகவல் சொல்கிறேன். சரிங்களா சம்மந்தி? சரி, நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி சம்மந்தி, போயிட்டு வாங்க. போயிட்டு என்ன ஏதுன்னு தகவல் சொல்லுங்க. நாங்களும் கல்யாண ஏற்பாடு என்ன ஏதுன்னு பார்க்குறோம். இப்போ தான் நீலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. நல்ல குடும்பம் பார்த்துக்க. நீ வாழ போகிற குடும்பம். மாப்பிள்ளை பற்றியா மூஞ்சிக்கு நேராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மாப்பிள்ளையும் அழகாக தான் இருக்கிறாரு. சரி சரி, கல்யாண ஏற்பாடு நிறையா இருக்குது. நீ ரூபிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் ஊர்லேருந்து வர சொல்லு. நானும் பேச்சிக்காவும் போய் நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் குடிச்சிட்டு வரோம்.